இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே நம்மளோட காலை வந்து பிளேஸ் பண்ணிட்டு நல்லா பொறுமையாக ரிலாக்ஸாக அப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம காலால் இந்த டவலை வந்து அப்படியே எடுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பக்கத்துக்கு இழுக்கணும். இப்படி நம்ம தூக்கி பிடிக்கும்போது ஆப்போசிட் காலை கீழே நீட்டிக்கணும். நீட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த கெண்டை சதை வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். சர்க்கரை நோயாளிகள் பல பேர் தினமுமே காலில் வந்து, அதாவது குறிப்பா கால் பாதத்துல வந்து வலி, மறுத்து போற சென்சேஷன், எரிச்சல் மாதிரியான உணர்வுகளை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ தினமும் இந்த வலி இருக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய தேடி பார்த்துருப்பீங்க. நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகள்லாம் தினமும் பண்றதன் மூலயமா அந்த வலியோ, எரிச்சலோ, இல்ல வந்து மறுத்து போற சென்சேஷனோ அதிகமாகாம அதை ஸ்லோ டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான உடற்பயிற்சிகள் என்னன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சர்க்கரை நோய் எப்படி நம்ம கால் நரம்புகளை பாதிக்கும் அப்படின்ட்டு ஒரு வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஸோ வாங்க என்னென்ன உடற்பயிற்சிகள் சர்க்கரை நோயாளிகள் கால்கள் பாதம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நீங்க ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு உங்க 2 பாதத்தையும் ஜஸ்ட் மேலே தூக்கணும், கீழே இறக்கணும், மேலே தூக்கணும், கீழே இறக்கணும், மேலே தூக்கி தூக்கி இறக்குங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 10ல இருந்து 15 முறை பண்ணிருங்க. இது ரொம்ப எளிமையான எக்ஸசைஸ். நீங்க ஆனால் பண்ணி பாருங்க, உங்களோட மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுறத நீங்க கண் கூட பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் 15 முறை முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் இதே மாதிரி தான். குதிகாலை மட்டும் மேலே தூக்கணும். சைடு வியூவில் காட்டுறேன் இருங்க. ஸோ குதிகாலை மட்டும் இப்படி மேலே தூக்கி தூக்கி இறக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 10ல இருந்து 15 முறை பண்ணிக்கணும். இது வந்து நம்ம காஃப் மசில் பம்பிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் வந்து அடுத்த எக்ஸசைஸ் அதே தான், காஃப் மசில் பம்பிங் தான். ஸ்டாண்டிங்கில் பண்ணணும். நின்றுட்டு இந்த மாதிரி காலை எக்கி எக்கி பண்ணணும். இந்த மாதிரி எக்கி எக்கி 10ல இருந்து 15 முறை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட காஃப் மசில் பம்பிங் எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். ஸோ இதுவுமே நம்மளோட கால்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. டவலை தரையில் போட்டு நம்ம 2 பாதத்தையும் மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம காலால் இந்த டவலை வந்து அப்படியே எடுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பக்கத்துக்கு இழுக்கணும். இந்த மாதிரி நீங்க உள்ள இழுக்கும் போதுமே உங்களோட ஃபிங்கர் மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் நீங்க வந்து ஒரு 10ல இருந்து 15 முறை உங்க சைடு இழுத்து இழுத்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதே டவலையே வந்து நம்ம ஒரு காலில் இப்படி எடுத்துடணுங்க. விரல்ல எடுத்துட்டு மேலே தூக்கிட்டு விட்டுருங்க. திரும்ப ஸ்ட்ரைட் பண்ணிட்டு நம்ம காலோட விரலால் இந்த டவல் இப்படி எடுத்துட்டு மேலே தூக்கணும், திருப்ப விடணும். அதாவது நீங்க அதை கிரிப் பண்ணி மேலே தூக்குற அளவுக்கு அந்த மசில்ஸை வந்து ஸ்குவீஸ் பண்ணி டைட் பண்ணணும். அதுக்காக தான் அதை சொல்றேன் நான். இப்படி எடுத்துட்டு விடணும், எடுத்துட்டு விடணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10ல இருந்து 15 முறை எடுத்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைசஸும் முடிஞ்சிடும். இந்த மாதிரி 2 காலுக்குமே நீங்க வந்து பண்ணிக்கணும். 2 காலுக்குமே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்த எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே நம்மளோட காலை வந்து பிளேஸ் பண்ணிட்டு நல்லா பொறுமையாக ரிலாக்ஸாக அப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நம்ம டைல்ஸ் தரையில் பண்ணும்போது பால் வழிக்கு ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டவலோ இல்லை மேட்டோ போட்டு அது மேலே வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பாதத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். குறிப்பாக வந்து நமக்கு அதிக அளவு பாத வலியை கொடுக்கக்கூடிய பிளான்டார் ஃபேஷியா வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த பிளான்டார் ஃபேஷியா நமக்கு ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட பாதம் இன்னும் நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷனும் நம்ம பாதத்துக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி 2 காலுக்குமே நீங்கள் ஒரு பாலை யூஸ் பண்ணியும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பால் எப்படி நம்ம பண்ணோமோ அதே மாதிரி தான் வாட்டர் கேனும். ஸோ வாட்டர் கேன் மேலேயே நம்ம இப்படி கால் வச்சுட்டு நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட குதிகால் பாதம் எல்லாம் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இதில் ஐஸ் வாட்டர்லாம் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் பாத வலிக்கு வந்து இன்னும் இதமாவே இருக்கும் நமக்கு. அடுத்து இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் நேராக படுத்துக்கிட்டு இந்த டவலை வந்து இப்படி கீழே போட்டுக்கோங்க. போட்டுட்டு காலால் இப்படி மிதிச்சுக்கோங்க. மிதிச்சுட்டு 2 டவல் இப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு காலை அப்படியே நீட்டி மேலே தூக்கணுங்க. இப்படி நம்ம தூக்கி பிடிக்கும்போது ஆப்போசிட் காலை கீழே நீட்டிக்கணும். நீட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த கெண்டை சதை வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இப்படி ஸ்ட்ரெச் ஆகும் போதுமே நம்ம கெண்டை சதையில வலி இருந்தாலும் அது சரியாயிடும். அது கூடவே வந்து நமக்கு இந்த காஃப் மசில் ஸ்ட்ரெச் ஆகுறதன் மூலயமா இன்னும் நம்ம பாதத்தோட ப்ரெஷர் வந்து குறையும். ப்ளஸ் வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்.
இந்த மாதிரி நீங்க தூக்கி பிடிச்சி 15ல இருந்து 20 செகண்ட் இப்படியே பிடிச்சிருக்கணும். ஸோ இந்த மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆயிட்டு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எல்லாராலையும் இவ்வளவு ஹைட் தூக்க முடியும்னு கிடையாது. உங்களால இவ்வளவு தூரம் தான் வலியை பொறுத்துட்டு தூக்க முடியுதுன்னா இவ்வளவு தூரம் தூக்கினாலே போதுமானது. அடுத்தது இதே மாதிரி நமக்கு இந்த கால் நரம்புகள் வந்து மறுத்து போயிருந்தது அப்படின்னா பேலன்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகும். ஸோ அதை சரி பண்றதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். ஒரு காலை தூக்கி நீங்க எத்தனை செகண்ட் நிக்க முடியுதோ நில்லுங்க. ஆரம்பத்துல உங்களால நிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி சைட்ல ஒரு செவரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு காலை தூக்கி தூக்கி நில்லுங்க. ஸோ இப்படியே நம்ம நேராக இப்படி பிடிச்சி நின்று பார்க்கலாம். 40 செகண்ட் உங்களால் நிற்க முடிஞ்சா 40 செகண்ட் நில்லுங்க. எவ்வளோ செகண்ட்ஸ் உங்களால் நிற்க முடியுதோ நில்லுங்க. பட் நாளுக்கு நாள் அந்த செகண்ட்ஸ் அதிகப்படுத்திட்டு வந்து 40 செகண்ட் வரைக்கும் நிற்கிற அளவுக்கு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். பிடிச்சி நிற்கும் போது நீங்கள் 40 செகண்ட் சாதாரணமாகவே நிற்க முடியும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்து நில்லுங்க. சப்போர்ட் எடுக்காமலே உங்களால் வந்து ஒரு காலில் நிற்க முடியுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒரு காலில் நிற்கலாம். இந்த மாதிரி 2 காலுக்குமே மாறி மாறி நீங்க நின்று பிராக்டிஸ் எடுத்துக்கணும். அடுத்ததும் இதே மாதிரி தான். ஒரே காலில் நின்றுட்டு இன்னொரு காலை சைட்ல தூக்கி தூக்கி இறக்கணும். ஸோ இதுவும் சேம். நீங்க என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு தான். ஸோ ஆனா இது கூட வந்து நீங்க இப்போ நிறைய பேரால் நின்று பண்ண முடியாது அப்படின்னா சேம் அதே தான். ரொம்ப சாஞ்சிடக்கூடாது. நீங்க சப்போர்ட் எடுக்கும்போது வாலில் சப்போர்ட் பண்ணிக்கும் போது ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். வாலையும் பிடிச்சிக்கணும். ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு நீங்க சைட்ல கொண்டு போகணும் காலை. அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டாண்டப் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து உங்களோட பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான். இந்த மாதிரி ஒரு லைன்ல 2 காலையும் வச்சுட்டு லைனா மாத்தி மாத்தி ஒரே அந்த கோடு மேலேயே நடந்து வரணும். ஸோ நீங்க மாறாம இதுலயே நீங்க ஈஸியா நடக்க முடிஞ்சதுன்னா உங்களோட பேலன்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெகுலரா அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நடந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்களே ஒரு டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள உங்களால எவ்வளவு நேரம் நடக்க முடியுமோ நடந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். லாஸ்ட் எக்ஸசைஸ் மார்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேராக நின்றுட்டு உங்களோட முட்டியை வந்து எல் ஷேப்ல நம்ம இடுப்பு உயரத்துக்கு தூக்கிட்டு இறக்கிடணும். அதே மாதிரி 2 கால்லையும் மாற்றி மாற்றி தூக்கி தூக்கி இறக்கணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பாதம் பிரச்சனை எல்லாம் இருக்கவங்க வந்து காலை ஒழுங்காக தூக்கி வச்சு நடக்க மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் நல்லா கால் தூக்கி வச்சு நடக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எங்கேயும் தடுக்காமல் இருக்கிறதுக்கு கால் நல்லா தூக்கி வச்சு நடக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி 2 காலையும் தூக்கி தூக்கி 15 முறை நீங்க பண்ணிக்கலாம். கஷ்டமா இருந்தா 10 முறையிலேயே கூட ஸ்டாப் பண்ணிருங்க வயசானவங்க. ஓகே. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க சர்க்கரை நோயாளிகள் அனைவருமே இந்த உடற்பயிற்சிகள் எல்லாத்தையும் ரெகுலரா பண்ணி பயன்பெறுவீங்கன்னு நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சொந்தங்கள் தெரிஞ்சவங்க யாரு வேணாலும் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.